அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பின் விளைந்த ஆர் அமுதே. யாரு? மாணிக்க வாசகர். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயன் நீ, அன்புடைய மாமன் நீ, மாமி நீ. இது யாரு? நாவுக்கரசர். இவரும் என்ன சொல்றார்? எல்லாம் அன்பு அன்பு அன்பு. நம்ம உலகத்தின் பொதுமறைன்னு சொல்லக்கூடிய வள்ளுவம் என்ன சொல்கிறது? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தான். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜீவ நதி நம்ம என்ன நினைக்கிறோம்? கங்கை, காவிரி, கோதாவரி. இல்லை, அன்புதான் ஜீவ நதி. இது ஆதிசங்கரர் மரபு. உலகத்திலேயே அன்பால் வெல்ல முடியாத ஆயுதம் ஏதும் இல்லை. நான் ஒன்று சொல்றேன், இந்த பாரத தேசம்தான் அன்பால் விளைந்த பூமி. 2 மில்லியன் படைகளை நிர்வகிக்கும் ஒரு மன்னனுக்கு தொண்டு செய்வதை விட கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்கும் கண்ணுக்கு தெரிந்த மனிதனுக்கும் தொண்டு செய்வதே மேலானது. யார் இந்த சொற்றொடர் சொன்னது? உண்மையிலேயே 5 ரூபாய் பணமும் 3 புடவை, வெண்புடவை, ஊதா நிற அந்த பார்டரோடும் இந்தியாவில் தொண்டு செய்ய இந்திய தேசம்தான் உயர்ந்தது, வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்தது என்று இந்த மண்ணில் வாழ்ந்து மகத்தான சாதனை செய்தவர் தெரசா.